அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது. 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6 மணி வரை நடைபெறும் இணைவெளி இணைப்பயிற்சி நற்புலரி 9th Sense கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்திருக்கும் இந்த இணைவெளி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுவோம். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு மூடனாக இருங்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாளுமே அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவங்க நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவங்க. ஜேசி நாகப்பட்டினத்தின் முன்னாள் தலைவர். இவங்க ஜேசி இந்தியாவின் மண்டல பயிற்றுனர். இவங்க அடிப்படையில் ஒரு பிஜி அசிஸ்டன்ட் சயின்ஸ் டீச்சர், அரசு உதவிபெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இயற்கை ஆர்வலர், சமூக ஆர்வலர், நிறையா இயற்கை சார்ந்த க்ரீனரி அமைப்புகள் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு அரசு வேலைகள் மற்றும் காம்படேட்டிவ் எக்ஸாமில் அவங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நீட் இந்த மாதிரி தேர்வில் வெற்றி பெறுவதற்காக அந்த பயிற்சிகளும் நிறைய கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது இல்லாமல் பயன்மரம் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா நிறைய மாணவர்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நம் நற்புலரியில் அவ்வப்போது வழங்கப்படும் தலைப்பின் கீழே தன்னுடைய பயிற்சியும் வழங்கிட்டு வந்துட்டு நபர். ஆம், இன்றைய ஆளுமை நம் அனைவருக்கும் பரிச்சயமான பயன்மரம் செங்குட்டுமன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ், ப்ளீஸ் வெல்கம் சார், யூ கேன் ஸ்டார்ட் சார். உங்களுக்கு நான் மியூட் போட்டிருக்கேன் சார், அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கல சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். கேக்குதுல? எஸ் சார் கேக்குது சார், நல்லா கேக்குது. ஓகே, என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதுல? என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா? இவ்வளோ தெரிஞ்சு சார், இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு சார். மறுபடியும் அதே மெத்தட் தானே? அந்த 3 புள்ளி எஸ் சார் அது இன்கால் மெசேஜஸ் அதுக்கு ஹேண்ட் பக்கத்தில். ஓகே, ஷேர் யுவர் டிவைஸ், கண்டினியூ, ஸ்டார்ட் நவ். இப்போ தெரியுதுல? எஸ் சார் தெரியுதா? எஸ் சார் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சூழ்நிலையை ஆரம்பிச்சிருவோம். வழக்கமா அன்றாடம் பார்க்கக்கூடிய அந்த 4 பிள்ளைங்களுடைய கவனமும் எதுல மட்டும் இருக்கு பாருங்களேன். அந்த பலூன்ல மட்டும்தான் இருக்கு. அந்த 4 பேருடைய பலூன்ல மட்டும்தான் இருக்கு பாருங்க. யாருமே எதை பத்தியும் கேர் பண்ணவே இல்லை. இது நான் ஒரு மண்டபத்துல எடுத்த போட்டோ. இது மண்டபம், பெரிய மண்டபத்துல அவ்வளவு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே உறவினர்கள் மட்டும் தான், நண்பர்கள் யாரும் இல்லை. இதுல உறவினர்கள் மட்டும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில அது கல்யாணத்து நடக்குது, அதை பத்தி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எதுக்காக வந்திருக்கோங்கிறது தெரியாது. அவங்களுக்கு தேவை அந்த ஹாப்பினஸ் தான். எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அது ஹாப்பினஸ்க்காக மத்தவங்க நம்ம என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அத பாட்டுக்கு நம்முடைய எண்ணம் மகிழ்ச்சியா இருக்கிறது தான், விளையாடுறது தான் அப்படிங்கிறத வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. இதை என்ன ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்ண ஒரு போட்டோ. இது இப்போ லாஸ்ட் மந்த் எடுத்து 22ஆம் தேதி எடுத்தது. இவரை நீங்க பார்த்திருப்பீங்க, காரைக்கால் கடற்கரையில பூ வித்துட்டு இருப்பாரு. இவர் பேரு கிருஷ்ணமூர்த்தி.
இவரு பூ விக்கிறாரு, அந்த ஸ்டூலோட உயரம் கூட இவரு கிடையாது. இந்த கீழ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அது அந்த டேபிளுக்காக இன்னொரு ஸ்டூல் போட்டு நின்னுட்டு இருப்பாரு. 3 அடி கூட கிடையாது உயரம். மத்தவங்க ஏதாவது நினைப்பாங்களே அப்படின்லாம் பார்க்காம, தன்னுடைய தொழில் அப்படிங்கிறத மையப்படுத்தி, அத அவ்ளோ ஒரு சின்சியரா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டிரைவலர் வாங்கி வச்சுக்கிட்டு, பக்காவா ஒரு தொழில எப்படி செய்யணுமோ அத நல்லா சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. சம்பாரிச்சு ஒரு வண்டி டிரைவலர் வாங்கியிருக்கிறாரு. கோடிச்சேரியிலேருந்து டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர்ட்ட இந்த இந்த எவ்வளவு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும் பாருங்க. உயரம் வந்து ஒரு பொருட்டு இல்ல. தோற்றம் வந்து ஒரு பொருட்டு இல்ல. செய்யக்கூடிய செயல் தான் நம்ம செய்யக்கூடிய செயலை நல்லா செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கறதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இவரை பார்க்கறதுக்கு. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாரு. இது வந்து இப்ப 6ஆம் தேதி எடுத்த போட்டோ இது. ஜூன் மாசம் 6ஆம் தேதி. நான் மூடனா இருந்த ஒரு நேரத்துல இதுவும் ஒண்ணு. பல நேரங்கள்ல நான் மூடனா இருந்துடுறேன். அதுல இதுவும் ஒரு நேரம். திருக்கடையூர்ல ஏறுறான் அந்த பையன். நான் பஸ் திருக்கடையூர்ல நான் ஏறுறேன், அவனும் ஏறுறான். நான் பின்னாடி சீட்ல உட்காந்துருக்கிறேன். நிறைய ஓரளவு இடம் இருக்குது. போகாம இங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். கண்டக்டர் சொல்றாரு, ஏய் தம்பி உள்ளார வா அப்படிங்கிறாரு. ஏன் இங்க நின்னா என்ன அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒரு திமிர பாருங்க. அந்த அதாவது உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கான். நான் ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா எதுக்கு உனக்கு என்ன அப்படிம்பா. அப்ப நான் அந்த இடத்துல நான் முட்டாளா தானே இருக்கிறேன், நான் மூடனா தானே இருக்கிறேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. இது வந்து நான் மூடனாக இருந்த கால நேரங்கள்ல இதுவும் ஒண்ணு. இவனை எதிர்த்து நான் எதுவுமே கேள்வி கேட்க முடியல. ஏன்னா உனக்கு என்னம்பா, நீ என்ன டிரைவர், நீ என்ன கண்டக்டர், நீ என்ன பஸ் ஓனராம்பா, என்ன எதுக்கு அப்படின்னு. நான் பல நேரங்கள்ல நமக்கு அப்படிதான் ஆயிடுது சார். நம்ம வந்து ஒதுங்கி போயிடுறோம். ஓ அப்படிங்கிற மாதிரி. நான் ஒதுங்கி போனேன். நான் மூடனாக இருந்த நேரங்கள்ல இதுவும் ஒண்ணு. பாருங்க, இது போன வாரம் நாமக்கல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்யாண மண்டபத்துல எடுத்த போட்டோ இது. இது ரிசப்ஷன் போட்டிருந்தாங்க. 6 மணி முதல் போட்டிருந்தாங்க. எனக்கு ஓரளவு பரிச்சயமான ஒரு நபருடைய மகன் திருமணம் அது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வச்சிருந்தாங்க. 6 மணிக்குன்னு சொன்னாங்க. சரி நம்ம ஒரு 7 மணிக்கு மேல போவோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு சடங்குகளில் கலந்துக்கிட்டு அப்புறமா வருவோம், பணத்தை வச்சு கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7:15 நான் என்ட்ரு ஆகிறேன். 7:15 என்ட்ரு ஆனா வாசல்ல யாரோ ஒருத்தர் வந்து என்னை வரவேற்கிறாரு. இது இந்த இந்த காட்சிகளை நான் பாக்குறேன். அந்த யாரோ ஒருத்தர் வரவேற்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியல. அவரு ஒரு நண்பரா உறவினரா இருக்கலாம். சார் இங்க உட்காருங்க, இந்த பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. ஆக்சுவலா பொண்ணு மாப்பிள்ள எங்க இருக்குன்னு பார்த்தாக்கா ரூம்ல தான் இருக்குது, வரவே இல்லை. அப்ப இது நான் ஒரு யோசிச்சு பார்த்தேன். ஏன் வந்து இவ்வளவு தூரம் செலவு பண்ணியும் உறவினர்களோ நண்பர்களோ அந்த திருமணத்துக்கு அவ்வளவா ஒரு கேர் எடுத்துக்கல. ரிசப்ஷனுக்கு போட்டாச்சு, 6 மணிக்கு போட்டாச்சு, 7:15 வரைக்கும் இந்த 7:15 கரெக்டா 7:20 இந்த மண்டபத்தில் நான் பார்த்த காட்சி. இது எங்க தவறு நடந்திருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது, அவங்க வந்து யாருமே ஒரு கல்யாணம் காட்சி நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஆக்சுவலா என் வீட்டுக்கே வந்ததில்ல. அவ்வளவுதான் அதிகம் பரிச்சயம் இல்லாத நபர் நான் சொல்றேன்னு. தெரிந்த நபர், தெரிந்த இவரே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி வச்சிருப்போம்ல நம்ம. ரொம்ப டீப் சர்க்கிள் வச்சிருப்போம், கலீக்ஸ் வச்சிருப்போம், நெய்பர்ஸ் வச்சிருப்போம். அப்படிப்பட்ட கேட்டகரியில இவர் அவ்வளவு பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் தான், பட் தெரிந்த நபர். என்ன அவருக்கு நல்லா தெரியும், அவரே எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அப்ப நம்ம எங்க ஒரு இது வருது, ஏற்படுது, தொய்வு ஏற்படுது உறவுகள்ல அப்படின்னு போகும்போது வள்ளுவர் அழகா சொல்லுவார், கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். நம்முடைய நேரத்தையும் நம்முடைய ஆறுதலான வார்த்தைகளையும் அன்பையும் தேற்றுதலையும் அரவணைப்பையும் நம்ம கொடுக்கும்போது, பணத்தை மட்டும் இல்லைங்க, நான் சொல்ற எல்லாத்தையும் நேரத்தை கொடுக்கணும்,
நம்முடைய ஆறுதலான வார்த்தையை கொடுக்கணும். முக்கியமா நம்ம அன்பை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படுகிறார். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படுகிறார். அப்ப இவங்க எந்த இடத்துல லேக்கிங்கா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ போ எதுக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு, ஏன்னா இப்ப அவசர உலகமா தானே போயிடுச்சு. கிளம்புற டியூட்டிக்கு போகும்போது அப்படியே ஒரு விசிட் 8:30 மணிக்கு கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் மண்டபத்துல முடிச்சுட்டு மொய்ய வரிசையில நின்று கொடுத்துட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். நம்ம அப்படிதான் எல்லாருடைய சூடும் அப்படி ஆயிடுச்சு. ஆனா நம்ம நேரத்தை இன்னும் அதிகமா செலவழிச்சு நான் இப்போ சமீப காலமா நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த டைமுக்கு போறதை விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடியே போக ஆரம்பிச்சிட்டேன். அதோடைய அனுபவம்ல தான் இதெல்லாம் எனக்கு. கொஞ்சம் முன்னாடியே போய் உட்காந்துருப்போம், அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்போம், யார் வராங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொள்கை ரீதியா ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சமீப காலமா. அப்ப போனப்ப ஏற்பட்ட அனுபவம் தான் எனக்கு இது. ரைட். நட்பு காட்டுறதுல மூடனா இருக்கிறதுல தப்பே கிடையாது. நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்களே, இவங்க 2 பேரும் எங்க ஊர்ல பிக் ஷாட்னே சொல்லலாம். இந்த சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல வலதுபுறம் இருக்கிறவர் ஒரு தலைமை ஆசிரியர், இப்பதான் ஓய்வு பெற்றாரு. இடதுபுறம் இருக்கிறவரு அவரும் ஒரு ஆசிரியர். 2 பேருமே அவ்வளவு ஒரு நட்பு. பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. இது ஒரு மீட்டிங் நடந்து முடிஞ்ச நேரம். அது இங்க உள்ள ஒரு வழக்கமான சேம்பர் ஹாலுங்கிற ஒரு இடத்துல மீட்டிங் நடந்து முடிஞ்ச நேரம். எப்படி பாருங்க, ஒரு பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருப்பாங்க, அதை பத்தி அவன் கேர் பண்ணவே இல்லை. நண்பன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தன்னோட உறவுகளை சொல்றதுக்கு, தன்னோட நட்பு சொல்றதுக்கு ஒரு பாருங்க. அது பிடிச்சிருக்க அந்த ஸ்டைலே பாருங்களேன். இவன் என் நண்பன்டா, இவன் என்னுடைய உயிரிடா அவன் அப்படிங்கிற மாதிரியே சொல்ற மாதிரியே இருக்கு பாருங்க. அவர் பிடிச்சிருக்க விதமும் இவரை பிடிச்சிருக்க விதத்தையும் பாருங்க. எவ்வளவு ஒரு ஒண்டர்ஃபுல் பாருங்க. அப்ப நட்பை வெளிப்படுத்துறதுக்கும் நட்பு கொள்வதற்கும் நாம மூடனா இருந்தாலும் பரவாயில்ல. நட்பு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னு சொல்றது வள்ளுவர். அதே மாதிரி அந்த நட்பு கடல நம்ம மூடன் இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக எப்ப பார்த்தாலும் மூடனா இருக்கணும் அவசியம் இல்லைங்க. அப்புறம் நம்மளை ஏச்சிட்டு போயிடுவாங்க, அது வேற இல்ல. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப என்ன கவர்ந்த ஒரு போட்டோ. இது பாருங்க, எங்க ஊர்ல நம்மாழ்வார் இயற்கை அங்காடின்னு வச்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவர் மாஸ்டர் ஓனரான்னு தெரியல, ஒரு நம்மாழ்வார் பேரு வச்சுட்டு இந்த கடை வச்சிருக்கிறதுனால அங்க பாருங்க அவர் மாதிரியே முண்டாசு கட்டிருக்காரு பாருங்க. அதாவது என்னன்னா அதுல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம், அவர் விற்கக்கூடிய பொருட்கள்லாம் இயற்கையா, கேழ்வரகு கஞ்சி, அது மாதிரி மாப்பிள்ளை சம்பா பாயசம், இது மாதிரி தான் வச்சிருப்பாரு. கவுனி அரிசி கஞ்சி அழகா வச்சிருப்பாரு. வாழைத்தண்டு சூப்பு, இது எல்லாமே பாருங்க. அங்க கூட இருக்கிற பின்னாடி இருக்கிறவரும் பாருங்க, அவரும் அதே மெத்தட்ல இருக்கிறாரு பாருங்க. பின்னாடி 2 பேர். அப்ப மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு கொள்கை வச்சிருக்கோம், இயற்கை அங்காடின்னு வச்சிருக்கோம், அவர் பேர் வச்சிருக்கோம், நம்மாழ்வார் பேர்ல வச்சிருக்கோம். அப்ப அதே மாதிரி நம்மளும் வச்சிருப்போம் அப்படின்ட்டு அது மத்தவங்களை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அந்த கொண்ட கொள்கையில அவங்க ஒரு பிராண்ட் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்காக அவர் பாருங்க, மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அதே மாதிரி ஒரு டர்பன் கட்டிருக்காரு பாருங்க. இன்ஸ்பயர், தட் இஸ் இம்ப்ரெஷன் கொடுக்கறது வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு. நானும் இருக்கிறேன், நான் இயற்கையோட இருக்கிறேன், ஐயா இயற்கை நம்மளோட ஐயா மாதிரி நானும் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவரு காட்டுறதுக்காக. இது என்னடா இது இந்த காலத்துல போய் முண்டாசு கட்டிருக்கிறானே அப்படின்னு மத்தவங்க தப்பா நினைச்சாலும் இல்லை, அதை பத்தி கேர் பண்ணாம மற்றவங்களுடைய விமர்சனங்களை புறந்தள்ளிட்டு கொண்ட ஒரு நோக்கத்துக்காக வியாபாரம் தான். அவங்க நல்ல பொருட்களோட வியாபாரம் செய்யறாங்க. நஞ்சு கலக்காத, அதாவது இயற்கையே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. பாருங்க, டர்பன் 2 பேருமே டர்பன் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு பட்டுச்சு. அதுதான் நான் உடனே போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். பொதுவா பரிவட்டம் கட்டும் போதுதான் நம்ம கோயில்ல மரியாதை செய்யும் போதுதான் நம்மளுக்கு பரிவட்டம் கட்டுவாங்க. நம்ம முண்டாசெல்லாம் கட்டவே மாட்டோம். இவங்க அந்த இதுல இருந்து விலகி அவுட்ஸ்டாண்டிங்கா நின்று ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. மார்னிங் ஈவினிங் 2 வேளையும்.
இது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஒரு விஷயம். மற்றவரோட விமர்சனத்தை பத்தி புரிஞ்சுக்கலாம. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது, போன வாரம் எங்க அப்பாவை நான் வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு எங்க வீட்டுக்கு தெரு முனையில ஒரு சின்ன ரவுண்டானா இருக்கும். அவ்வளவா போக்குவரத்து அவ்வளவா இல்லாத ஒரு கட்டம் இருக்கும். அங்க போய் எங்க அப்பா உட்கார வச்சிருப்பேன். அவர் வெளியில கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருப்பேன். சமீப காலமா அவரு கொஞ்சம் தனியா போக முடிய மாட்டேங்குது. அதனால நானே அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சிருந்தேன். வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து வாக்கிங்கா அழைச்சிட்டு போயிட்டு அங்க அந்த கட்டையில உட்கார வச்சுங்க. அப்ப தடபடன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாப்பா கையில வச்சிருக்க ஃபைல் கீழே விழுது. இவரு அந்த பாப்பாவோட அந்த பொண்ணோட அப்பா, இது அம்மா ஏதோ திட்டுறாரு. நான் அந்த பிள்ளைய அடிச்சும் போதுதான் அந்த ஃபைல் கீழே வந்திருக்குது. இதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா என்னால ஒண்ணும் கேட்க முடியல. நான் முட்டாளாயிட்டேன், நான் மூடனாயிட்டேன். நான் மூடனா இருந்த சந்தர்ப்பங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த பாருங்க, இது நீங்க டீப்பா பாத்தீங்கன்னா புரியும். அவரு கைய வீசி ஏதோ திட்டுறாரு. இதனுடைய காலை பாருங்க, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு பாருங்க. அம்மா பொண்ணு, அதாவது இவருடைய மனைவி மகள், இவங்க 2 பேரும் காலை எந்த பக்கம் வச்சிருக்காங்க பாருங்க. சாதாரணமா போகக்கூடிய டைரக்ஷன்ல இல்ல. அந்த லெப்ட்ல திரும்புது. நம்ம உடல் மொழியை நம்மளை காட்டி கொடுத்துருங்க. ஒருத்தர் நம்ம பேசிட்டு இருக்கும்போது கால் நாம ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது யார்கிட்ட பேசிட்டு இருக்கோமோ அவருடைய கால் திரும்பிச்சுனாக்கா அவர் நம்மளுடைய பேச்சுல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இது நம்ம உடல் கூறு மொழி. அதே மாதிரிதான் நம்ம தலையை சொரிஞ்சாலும், மத்தவங்க தலையை சொரிஞ்சாலோ அந்த டைமை பார்த்தாலோ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பேச்சை பாடிக்கணும்ட்டு. பாருங்க, இதுங்களுக்கு விருப்பம் இல்லாம அந்த போதுக்கும் பாருங்க. மனைவியும் மகளும் மகளுடைய கையை அந்த அம்மா பிடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அழுகுது. அப்பா திட்டுறாங்க, அடிக்கிறாங்கன்னு அழுகுது. விலகி இருக்கு பாருங்க. அந்த விலகி இருக்கு பாருங்க. அதாவது இருவரும் தந்தை மகள் 2 பேரும் விலகி இருக்கிறாங்க பாருங்க. வழக்கமா எல்லா மகள்களுக்குமே தந்தையை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மகளுக்கு தந்தை பிடிக்கலைங்கிறது அவனுடைய உடல் மொழி சொல்லுது பாருங்க. திரும்புது, கால் திரும்பிடுச்சு. இந்த மாதிரி கால் திரும்பி உடல் திரும்பிட்டாலே பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அவர் ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு, இது பாட்டுக்கு இது வந்துட்டு இருக்குது. இது என்னது, நான் மூடனா இருந்துட்டேன், போய் ஏன்டா அடிக்கிற பிள்ளைய அப்படின்னு நான் போய் சட்டையை பிடிச்சி கேட்க முடிஞ்சிருக்கோம். என்னால முடியல. ஏன்னா என் குடும்ப விஷயம் நீ ஏன் தலையிட அப்படின்ட்டு கேட்டானா என்ன பண்ணுறது, தயக்கம். நான் முட்டாளாயிட்டேன், நான் மூடனாயிட்டேன். நான் மூடனா இருந்த சந்தர்ப்பங்கள்ல இது ஒண்ணு பாருங்க. இது ஒரு சமுதாய சீர்கேடா, இல்ல உறவுகள் புரிந்து கொள்ளாதனால ஏற்படக்கூடிய ஒரு வழியா, அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால உணர முடியுது. அதுதான் நான் இந்த காட்சியில, அதாவது நான் மூடனாக இருந்த சந்தர்ப்பங்கள்ல இதுவும் ஒண்ணுங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பாருங்க. பக்திய கொண்டாடுறதுக்கு, பக்தியா இருக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. இது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு போட்டோல இது ஒண்ணு. நான் ஜூம் பண்றேன். இந்த பாட்டையை பாருங்க. இந்த பாட்டையால நடக்க முடியல. கால்ல செருப்பு போட்டிருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, காலில் அதுல அது காலில் புண்ணு. அப்புறமா கவனிச்சேன். அது என்னன்னா செருப்பு போட்டுட்டு வருது. செருப்பை என்னால போட்டோ எடுக்க முடியல, இட்டா இருந்தனால போட்டோ எடுக்க முடியல. அது பாருங்க, அந்த முகத்துல ஒரு திருப்தி. பெருமாளை பார்த்துட்டேன் அப்படி அந்த ஐயர் அதுக்கு எடுத்து கொடுக்குறாரு. குங்குமத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிறது, சந்தோஷமா வாங்கிக்குது. அவரும் சந்தோஷமா கொடுக்குறாரு. ஐயரும் சந்தோஷமா கொடுக்குறாரு. இங்க பெருமாள் பக்கத்துல இருக்கிறாரு. வீதி உலா வரும்போது நான் பார்த்த காட்சி. மத்தவங்க அதாவது செருப்பு போட்டிருக்குது அப்படிங்கிற அதுக்கு என்ன கூட அதுக்கு இல்லை. ஏன்னா அது காலில் புண்ணு கொஞ்சம் வீக்கமா இருந்துச்சு. அதோடய அந்த செப்பலை போட்டுட்டே அதை பாருங்க, திருப்தி. அப்பா, நான் பெருமாளை பார்த்துட்டேன், மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்மளை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த செருப்பு பலவோடையே போய் அந்த குங்குமத்தை வாங்கி பெருமாளை சேவிச்சுக்கிட்டு அந்த குங்குமத்தை வாங்கிச்சிங்க. எனக்கு ரொம்ப கவர்ந்து போச்சு இந்த போட்டோ. இந்த பாட்டியோட முகத்தை பார்க்கவும் எனக்கு அப்படி ஒரு நிறைவு. ஆஹா, அந்த முகத்துல எவ்வளவு ஒரு தெளிவு பாருங்க, எவ்வளவு ஒரு திருப்தி, மகிழ்ச்சி. நான் பெருமாளை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. கோயிலுக்கு நடந்து போக முடியல அந்த பாட்டியால. இது மேல வீதியில வந்தது. கோயிலுடைய என்ட்ரன்ஸ் கீழே வீதியில இருக்குது. அதால நடந்தெல்லாம் போக முடியாது.
வீட்டு வாசப்புள்ள வரவும் அந்த செப்பலோடய வந்து வாங்கிட்டு போச்சுங்க. அதாவது பக்திக்கு வந்து நம்ம பக்தியை காட்டுறதுக்கு நம்ம மூடனா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கூடிய விஷயங்கள் இது ஒண்ணு. எப்படி கண்ணப்ப நாயனார் வந்து வாயில தண்ணி எடுத்துக்கிட்டு ஆஹ் அதாவது மாமிசத்தை எடுத்துட்டு போய் படைச்சாரோ, அப்படிப்பட்டவர் வந்து அவர் ஏளனம் செய்யல, அவமதிக்கல கடவுளை. அது முட்டாள்தனமா இருந்திருக்கலாம். ஆனா கண்ணுல ரத்தம் வரவும் தன்னுடைய கண்ணை பிடுங்கி வச்சார்ல கண்ணப்ப நாயனார். அதாங்க இந்த பக்தியை காட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து மூடனா இருந்தாலும் பரவாயில்ல, பக்தி அப்படி ஒரு எனக்கு வந்து இதை நிறைவு எனக்கு இதை பார்க்கவும், இதை போட்டோ எடுத்து பார்த்து ஆக்சுவலாவே இந்த போட்டோ எடுக்கணும் எப்போ தோன்றுச்சுனாக்கா, அந்த செருப்பு காலோட வந்து முடியாம வந்து நிக்குதுங்க. பெருமாள் வர வரைக்கும் நின்றுட்டு இருக்குது. நான் இது வந்து ஆக்சுவலா என்னுடைய நண்பர் என்னுடைய வீட்டுக்கு போயிருந்தப்ப நான் பார்த்த இந்த நிகழ்வு. அதை அவங்களோட நான் ஷேர் பண்றதுல ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அடுத்தது நம்முடைய உடல் நலத்தை பாத்துக்கிறதுக்கு நாம வந்து முட்டாளா இருந்தாலும் பரவாயில்லைங்க. இவரு எங்க டிபார்ட்மெண்ட்டினுடைய ஜாயிண்ட் டைரக்டர், பள்ளிக்கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர். அந்த மீட்டிங் எங்களுக்கு போட்டிருந்தாரு, போன ஏப்ரல்ல எங்களுக்கு போட்டிருந்தாரு. வேலேஷன் சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் மீட்டிங். டிஸ்கஷன் இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு கேட்கணும். அது இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. எங்களுக்கு ஆர்டர்ஸ் டைப் படிக்கிற ஜூனியர் ஸ்டூடெண்ட் என்னுடைய நண்பர் தான் அவரு. ஜேடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி அந்த டைம் வந்துருச்சு, ஒரு பசி வந்துருச்சு. என்ன பண்றாரு, ஒரு பாட்டு எடுத்து அந்த இது குடிக்கிறாரு, கஞ்சி குடிக்கிறாரு. அவரு அதை பத்தி கேர் பண்ணவே இல்லை. எத்தனை பேர் இருக்கிறாங்களே, ஜேடி இருக்கிறாரு, அதெல்லாம் ஒண்ணும் கவலையே இல்லை. அவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்காரு. நம்ம உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிற மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு நம்ம செஞ்சுக்கலாம். இவர் என்னுடைய நண்பர் தான், நெருங்கிய நண்பர் தான், நன்கு தெரிந்த பரிச்சயமான என்னுடைய செயல்பாடுகள்ல பங்கெடுக்கிற ஒரு நண்பர் தான். பாருங்க, நான் மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்முடைய ஹெல்த் கான்சியஸ் நம்ம சரியா இருக்கணும். ஏன்னா நம்ம ஹெல்த் நமக்கு தான். ஐயோ இவங்க எப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோ, என்னடா ஜேடி மீட்டிங் நடந்துட்டு இருக்குதே, நம்ம வந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்கோமே அப்படின்லாம் இல்லாம அழகா அவர் பாட்டுக்கு அந்த டைமுக்கு வந்தோடனே அவர் பாட்டுக்கு 2 சுண்டலையோ இதை எடுத்து வாயில போட்டாரு, கஞ்சி குடிச்சாரு, அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதாவது நம்முடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம மூடனதாலும் பரவாயில்லைங்க. அதுதான் நான் இந்த சைட்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். பக்திய காட்டுறதுக்கு மூடனா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது நான் மாங்காட்டுல எடுத்த போட்டோ, போன வருஷம் எடுத்த போட்டோ. இப்படி ஒரு மூடனா இருக்கக்கூடாதுங்க. கடவுள் நம்மகிட்ட பிச்சையை கேக்குது. இந்த 500 நோட்டு மாலை போட்டிருக்கிறாங்க, போட்டுட்டு கீழே பாருங்க, கடவுளை பிச்சைக்கார ஆகிட்டாங்க, காசு தூக்கி விட்டு எஞ்சிருக்காங்க பாருங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. கடவுளை வந்து ஒரு பிச்சைக்காரராக நினைச்சிட்டு தூக்கி விட்டே இருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி நம்ம மூடனா இருக்கக்கூடாதுங்க. அது மாதிரி எங்க தெருமுனையில ஒரு தர்கா இருக்குங்க. பஸ்ல போகும்போது காசு விட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்பதான் அது குறைஞ்சிருக்கு. கடவுளே பிச்சைக்காரர் ஆக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அப்பட்டமான ஒரு மூடத்தனம், ரொம்ப மூடத்தனம். பாருங்க, நான் மூடனாக இருந்த நேரங்கள்ல இதுவும் ஒண்ணு. 12th படிக்கிறாங்க என்கிட்ட. பாருங்க கையில என்ன டேட்டா போட்டு வச்சிருக்கான் பாருங்க, டேலா போட்டு வச்சிருக்கான். இன்னொன்னு இந்த ஒரு அந்த ஆக்டிங் மாதிரி போட்டு வச்சிருக்கான். இவனை என்ன சொன்னாலும் திருத்தவே முடியலங்க என்னால. எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன், கண்டிச்சு பார்த்துட்டேன், பேரண்ட வர சொல்லி பார்த்துட்டேன், ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன முட்டாள் ஆகிடுறான், தினம் என்ன வந்து ஜோக்கர் ஆகிடுறான். ஓகே ஓ அப்படின்ட்டு, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு சமுதாயம் தலைமுறை வீணா போயிட்டு இருக்குதுங்க. ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியா பதிவு பண்றேன். இதே மாதிரி ஒரு சில பையனுங்க இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஒட்டுமொத்தமா நிறுவனத்துக்கே கெட்ட பேர் வந்தது, கல்வி நிறுவனத்துக்கு கெட்ட பேர் வந்தது. ஓ நீ அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா, அப்ப இப்படிதான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிறாங்க. ஆனா பாக்கி இருக்கக்கூடிய 99% பேரை வந்து யாரும் கன்சிடர் பண்றதே இல்லை. அவ்வளவு நல்ல மாணவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பசங்களை கம்பேர் ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கு. இந்த பையன் இப்பதான் 12th முடிச்சுட்டு போனான். இது போன மார்ச் மாசம் எடுத்த போட்டோ.
சாரி பிப்ரவரி எடுத்தது. இப்படிதான் கட் பண்ணிட்டு வராங்க. எவ்வளவோ சொல்லிட்டேன், நான் முட்டாள். ஏன்னா இவங்க கண்டிச்சிட்டு இருக்கேன் பாருங்க, கண்டிச்சு ஏதாவது கேட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். கேட்கவே இல்லைனாக்கா அப்ப நான் முட்டாள் தானே. முட்டாள்தனமா கத்திட்டு இருந்தாலும் அதை பத்தி கேர் பண்ண முடியும். பாருங்க, 0 கட்டிங் கட் பண்றாங்க. ஃபுல்லா கரைச்சிட்டு 3 பக்கமும் இப்படி இருக்குதுங்க. இப்படிதான் முடிச்சுட்டு வராங்க. இதுதான் வந்துட்டு பாருங்க, சமீபத்துல கூட பாருங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிள்ளைங்க கட்டிங் வச்சுட்டதுனால அவர் எஸ்ஐ வந்து கட் பண்ணி விட்டதுனால அவரு வந்து காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. ஒரு நல்ல தலைமுறையை வந்து வந்து எப்போ வந்து ஆசிரியர்களோட கைகள் கட்டப்பட்டுருச்சோ அப்போ வந்து மாணவருடைய சமுதாயம் வந்து கொஞ்சம் தரம் மாறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ஆசிரியர்கள் மூடராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்துல கண்டிக்க முடியாது. நான் மூடனா இருந்துட்டேன், இவனை கண்டிக்க முடியலையே. எனக்கு கடைசி வரைக்கும் நான் திருத்த முடியல. 2 வருஷம் கூட இருந்தான், இவனை வந்து கடைசி வரைக்கும் நான் திருத்த முடியலையே. நான் மூடனா இருந்த சந்தர்ப்பங்கள்ல இதுவும் ஒண்ணு. பக்தி காட்டுறதுல மூடனா இருங்கன்னு சொல்லிட்டேன்னா, போன சில வாரங்களுக்கு முன்னாடி எங்க ஊருக்கு பக்கத்துல, எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு கும்பாஷம் நடந்ததுங்க. அதுக்கு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, 100 அடிக்கு போர்டு அடிச்சிருக்காங்க. எதுக்கு? கும்பாபிஷத்துக்கு வருக வருக என வரவேற்கணும்ட்டு. சாமி ஒரு ஓரமா வச்சுட்டாங்க. இவங்க 100 பேர் போட்டுட்டு இது ஒரு போர்டுங்க, 100 அடிக்கு போர்டு வச்சிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? என்ன கும்பாபிஷத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க, அவங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்களா? சரி, ஓகே, இது கூட பரவாயில்ல, வருக வருக என்ன வரவேற்கணும்னு போட்டுட்டு சாமியை சின்னதா வச்சுட்டு இவங்க 100 பேரும் நிக்க வச்சுட்டாங்க. அதே இடத்துல அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொன்னு பார்த்தேன். இது 100 அடியில போட்டோ இருக்கு, 100 அடிக்கு பேனர் இருந்துச்சு. இத பாருங்க, அது கீழே உள்ள வரி, நோ ஆர்குமெண்ட். இன்னும் கொஞ்சம் தள்ளி அதை போட்டோ எடுக்க முடியல, அவ்வளோ இது பெருசு. நோ ஆர்குமெண்ட், ஒன்லி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்ல வர? இது எதுக்கு பக்தியா? இது என்ன? இது என்ன முட்டாள்தனம்? இது எதுக்காக வைக்கிறாங்க? என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. நோ ஆர்குமெண்ட், ஒன்லி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கும்பாபிஷத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? பொது வழியில ஏன் இதை வைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாத விஷயமா இருக்குது. கடலூத்துக்கு ஓரமா வச்சுட்டாங்க. பாருங்க, நம்ம எல்லா இடத்துலயும் வந்து நம்ம கவனத்தோட இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பதிவு. பஸ்ல பின்னாடி கேமரா வச்சிருப்பாங்க. நாம வந்து ஹெல்மெட் போடாம போனாலோ அல்ல வந்து வேற ஏதாவது நிகழ்வு நடந்தாலோ அது கவனிக்கிறதுக்கு இப்பெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரைவேட் பஸ்லாம். அப்ப நம்ம வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கணுங்கிறதுக்கான ஒரு இதுதாங்க ஹைலைட்டான விஷயம். ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். 24ஆம் தேதி எடுத்த போட்டோ. சாரி, 25 புதன்கிழமை. இன்னைக்கு சனிக்கிழமையா? 25ஆம் தேதி மதியானம் 1:15 எடுத்த போட்டோ அது. புதன்கிழமை அன்னைக்கு மதியானம். பக்கத்துல ஒரு வடிவம்னு ஊர் இருக்குது, அங்க நான் ஒரு விஷயமா போயிருந்தோம். நாங்க ஒரு 6 பேர் போயிருந்தோம். அப்ப அந்த கடையில சாப்பிட்டோம். அந்த கடை பேர் வந்து அது ஏதோ AKS என்னமோ போட்டிருந்தது. ஆனா அது எல்லாரும் சொல்றது பொட்டாக்கா கடை அது பேர். அங்க ஒரு 7-8 வடை இருந்துச்சு. நாங்க போனப்ப சாப்பிட ஆரம்பிச்சப்ப நாங்க எல்லாம் பண்ணிட்டோம். எங்க வடை வேணுங்க வாங்கிக்கங்க சார்ன்னு சொன்னோம்னா எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டோம். ஒரு சில பேர் வச்சுக்கிட்டாங்க, சில பேர் வச்சுக்கல. சாப்பிட முடியாது. அதை உட்கார்ந்து சாப்பிட்றதே ஒரு 7-8 பேர் கூட சாப்பிட முடியாது. அந்த கடை சின்ன கடை, ஒரு சைடு தான் பெஞ்சே இருக்கும். பே பண்றேன். அதாவது எப்படின்னாக்கா, ஒரு சாப்பாடு 80 ரூபா. தயிரை நல்லா கெட்டியா எடுத்து போட்டாங்க. வெட்டி தான் எடுத்து போட்டாங்க. அவ்வளவு கெட்டியா இருந்துச்சு. நாங்க வந்து 6 பேர் சாப்பிட்டோம். 80 ரூபா தயிர் உட்பட. 6-8 48, 480 ரூபா கொடுக்குறேன். கொடுத்த பிறகு வடை நாங்க ஒரு 5 பேர் வச்சிருந்துருக்கிறோம். வடை 10 ரூபா. 480 பிளஸ் 5 பேர் வடை சாப்பிட்டோம். 530 ரூபா எடுக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் நாங்க வடைக்கு காசு வாங்குறது இல்லை மதியானத்துல. ஏன்னு கேட்டா, காலம்பரை சூடா இருக்கும்போது காலம்பரை வரைக்கும் வியாபாரம் பண்ணாதான் காசா. மதியானம் யாராவது கேட்டா கொடுத்துருவாங்களா, இல்லைன்னா சாப்பாடோட ஏதாவது தேவைப்பட்டதுன்னா பார்சல்ல வச்சு கொடுத்துருவாங்களா, இல்லைன்னா காக்காக்கி போட்டுருவாங்களா, இல்லைன்னா அவங்க சாப்பிட்டுருவாங்களாம், காசு வாங்க மாட்டாங்களாம். எனக்கு அப்படியே நிகழ்ச்சியா போயிடுச்சு. சோ இப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு முட்டா பயலாவேன், கிறுக்கு பயலாவேன், என்னடாவேன் இந்த காசு வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். பாருங்க, அந்த ஏழ்மையிலும் நேர்மை.
அந்த கிராமத்துலயும் எவ்வளவு நேர்மையா இருக்காங்க பாருங்க. எவ்வளவு ஒரு நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா சாம்பார் காசு வாங்குவான். இவங்க வந்து போட்ட வடை கூட வச்ச வடை கூட காசு வாங்கல. மற்றவர்கள் மூடனா நினைச்சா கூட நான் வந்து நேர்மையா இருப்பேன் அப்படிங்கறத வந்து நான் கண்டுகொண்ட காட்சிகள்ல இதுவும் ஒண்ணு. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியானது. இவர் என்னுடைய தந்தைங்க. இது வந்து நவம்பர் மாசம் எடுத்த போட்டோ. டேட் கொஞ்சம் மறந்து போச்சு. ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்காரு டீச்சர்ஸுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கும். அத சம்பந்தமா நோட்டீஸ் கொடுக்க போறதுக்காக போறாருங்க. மழை லேசா விட்டுச்சுங்க. அன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. மழை விட்டுச்சுங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, கிளம்பி ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டாரு, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போயிட்டாரு. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு வர்றாருங்க. இவருக்கு வயசு வந்து இப்ப 78 முடிஞ்சு இப்ப 79 ஆரம்பிக்குது. அந்த மழையிலையும் என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்ப ஆக்சுவலா எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மழை நனைஞ்சிட்டு நீ ஏன் போற, நீ என்ன முட்டாள அப்படின்னு கேட்பாங்க. கொண்ட கொள்கையில உறுதியா அந்த பைய எடுத்துக்கிட்டு அவ்வளவு மழையிலையும் கூட 2 பேரை கூட்டிக்கிட்டு என்னையும் கூட்டிட்டு அந்த இன்ஸ்டியூஷனுக்கு போய் நோட்டீஸ் கொடுத்து வர்றாருங்க. ஏன்பா மழை இப்படி பெய்யுதேப்பா அப்படின்னா அதை பத்தி கேர் பண்ணல. கொண்ட கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கிறதுக்கு அவ்வளவு. இவர் ஒரு ஆசிரியருங்க, தமிழ் ஆசிரியருங்க. திருவள்ளுவராக மாறிட்டேன்னு சொல்லிட்டு தாடி பிடிச்சிருக்காரு பாருங்க. யார் என்னாச்சாலும் பரவாயில்ல, நான் வள்ளுவருடைய சீடன், மானசீகமான சீடன் சொல்லிட்டு வச்சிருக்காரு பாருங்க. வள்ளுவர் மாதிரி வச்சிருக்காரு. அப்ப மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறேன். சோ நம்ம வந்து சில நேரங்கள்ல மூட நாட்கள் தப்பு இல்லை, பக்தி காட்டுறதுல, நட்பு காட்டுறது இல்ல, கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறது இல்ல, நம்ம மூட நாளும் பரவாயில்ல. ரொம்ப முக்கியமா அன்பு காட்டுறதுல மூட நாட்கள் தப்பே கிடையாது. சமீபத்தில் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் என் ஃபேமிலியோட ட்ரெயின்ல. என் பாப்பா வந்து ஒரு பாட்டில கொடுத்துட்டு, ஜூஸ் பாட்டில கொடுத்துச்சு, இந்தாங்கப்பா குடிங்கப்பானுச்சு. நானும் குடிக்குதேன்னு சொல்லிட்டு கொடுக்கன்னு சொல்லி எடுத்து குடிச்சா அதுல ஒண்ணுமே இல்லை. என்னம்மா அப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு நான் ஜாலியா சிரிச்சிட்டேன். ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல எல்லாம் சிரிக்கிறாங்க, சுத்தி உள்ளவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. வாவ், பரவாயில்ல, என்ன முட்டாளானாலும் பரவாயில்ல, அது ஹாப்பியா இருக்குல்ல, சந்தோஷம். பிள்ளைகள்ட்ட தோத்து போனா அதுவும் சந்தோஷம் தான். பிள்ளைங்க நம்மள மூட நினைச்சாலும் தப்பு இல்லை, மகிழ்ச்சிக்காக சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா வாழ்க்கையில வந்து நாம டிராவல் பண்றதே நல்ல ஒரு மகிழ்ச்சியா, நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்றதுதான். அப்ப சின்ன சின்ன விஷயங்களை நாம வந்து மூட நாட்கள் தப்பே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில திருப்தியாகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம். நம்ம வாழ்க்கையை கொண்டாடுவோம், கொண்ட கொள்கையில உறுதியா இருப்போம். வாய்ப்பு கொடுத்த அந்த அற்புதருக்கு இந்த நேரத்துல நான் மிகுந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார். ஒரு சிறப்பான ஒரு செஷன். எப்பவும் போல உங்களோட என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் வச்சு அந்த தலைப்புக்கு ஏற்ப செய்திகளை கொண்டு வர்றதுல உங்களுடைய பாண்டித்யம், எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கும் மிக மிக அருமையாக இந்த தலைப்புக்கு பொருந்துற மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பல நேரத்துல பப்ளிக் பிளேஸ்ல நடக்கிற விஷயங்கள், ஒரு பஸ்ல போகும்போது சரி, ஒரு குழந்தைய அடிச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நம்ம அதுக்குள்ள போனோம்னா ரொம்ப நம்மளை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி யதார்த்தமான விஷயங்கள் சொன்ன விஷயமும் சரி. அந்த மாதிரி இப்ப லேட்டஸ்டா இந்த வடை சம்பந்தமாக சென்னையிலாம் நிறைய கடைகள்லாம் எப்படின்னாக்க, சென்னை, டெல்லி பெருநகரங்கள்லாம் சாயந்தரத்துல அந்த சமோசா அதெல்லாம் வந்து சேல்ஸ் இருக்கும். 10 ரூபாய் 15 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு சில கடைகள்ல என்ன பண்றாங்கன்னா, நைட்டு 9 மணிக்கு மேல போனீங்கன்னா அப்படியே ஹாஃப் த ரேட். அதெல்லாம் நிறைய எங்க பையனே சொல்லியிருக்காங்க, டெல்லியில, சென்னையிலாம் 9 மணிக்கு மேல போய் சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம், பாதி ரேட்ல கொடுக்கறதுனால. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இனாமாகவே கொடுக்குற மாதிரி விஷயங்கள் சொன்னது. எங்க போனாலும் உங்களுடைய கேமரா ஏதோ ஒன்றை கவர்ந்து வருகின்றது. அதை நல்ல சமூக விழிப்புணர்வுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார் செஷன். சூப்பரா இருந்தது. வெரி இனோவேட்டிவ், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ். நிறைய விஷயங்கள் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். இன்று
பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட யாரா இருந்தீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் சொன்னாக்கா நாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம். அட்மிட் பண்ணி சொல்லலாம். இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியை கொண்டாடும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும், உயிரினங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நற்புலரி குடும்பம் சார்பாக. இது ஃபீட்பேக் வழங்கும் நேரம். முதலில் லாவண்யா மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார், ரொம்ப சூப்பரான செஷன். எப்பவுமே உங்களோட ஸ்பெஷாலிட்டி இந்த போட்டோஸ் வச்சு அந்த டாபிக் ரிலேட்டடா அதை வந்து கனெக்ட் பண்ணி சொல்றது வந்து ரியலி அது ஒரு சூப்பரான வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் சார். ஸோ நீங்க பார்த்து இது பண்ற அன்றாட நிகழ்வுகள்ல இருந்து அந்த லெசனை எடுத்துட்டு வர்றது வந்து ரொம்ப சூப்பர். ஒவ்வொரு பிக்சருமே நிறைய யோசிக்க வச்சது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது அந்த குழந்தைங்க வந்து பலூன் வச்சு விளையாண்டுட்டு இருந்ததுதான். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மொமெண்ட்டை வந்து லிவ் பண்ணதே கிடையாது நிறைய பேர். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பிக்சர், ரொம்ப மனதை கொள்ளை கொண்ட பிக்சர்னே சொல்லலாம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எங்கெல்லாம் நம்ம இருக்கணும், மூடனா இருக்கிற வேண்டிய இடமும் எது அப்படின்றதையும் காமிச்சிங்க, எங்க இருக்கக்கூடாதுன்றதும் காமிச்சிங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல பிரசன்டேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ லாவண்யா மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக். ஸோ ஒரு படமும் ஒரு பிக்சரும் ஒரு பெரிய பாடம் அப்படின்னு நினைக்கணும். வீரசேகரன் சார் பேசணும். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்றைய பொலிவர் ஐயா அவர்களுக்கு சிறப்பான வணக்கமும் நன்றியும் வாழ்த்துகளும். 18 படங்களா காட்டியிருக்காங்க. நான் குறிச்சிட்டு வந்த 18 படங்கள். ஐயாவே மறுபடியும் எண்ணி பார்த்துட்டு ஒருவேளை நான் எதுவும் விட்டுருந்தா கூட மறுபடியும் நம்ம இதுல சொல்லட்டும். இதுல இப்போ லாவண்யா மேடம் சொன்ன மாதிரி அந்த குழந்தைகள் கல்லங்கப்படமற்ற அந்த மனநிலைய பாருங்க. எதை பத்தியும் கவலை இல்லாம அந்த பலூனை பாக்குறது. அதுல தொடங்கி வள்ளுவர் போல நானும் தாடி வளர்க்கிறேன் அப்படிங்கிற ஆசிரியர்ல முடிச்சு 18 படங்கள். இதுல ஒண்ணு நம்ம பார்த்தோம்னா, தந்தை மேல பெண் குழந்தைகளுக்கு அதிக பாசம் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை சொன்னாங்க. அவரு விலகி போகிறார். 2 பேரும் போறப்ப அவரே விலகிட்டாரு. அந்த அம்மாங்க நீங்க தள்ளி விட்டு நீ அந்த பக்கம் போகணும்னு சொல்லல. அப்ப ஒய்ஃபோ அந்த குழந்தையோ அடி வாங்கின குழந்தையோ அப்பாவை தள்ளி விட்டு நீ அந்த பக்கம் போகணும். அவரே விலகிட்டாரு. ஏன்னா அவருடைய செயல் அப்படி. காரணங்கள் எது வேணாலும் இருக்கட்டும், அவர் அடிச்சது கூடிய காரணங்கள். ஆனா அந்த ஏரியாவில் அந்த தெருவுல போறப்ப அது அடிக்க வேண்டிய அவசியம் உண்டா? அப்ப அவர் விலகிறார். இதுதான் அழகா ஒரு சின்ன வார்த்தையில சொல்லிட்டு, ஆமா வீட்டுல நான் சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா அவர் இன்னும் அருகிலேயே தான் போயிட்டு இருப்பார். வீட்டுல போய் அடிக்கட்டும் அந்த செயலுக்காக, அப்ப அருகிலேயே தான் போயிட்டு இருப்பார். இதுதான் பெரிய பாடம் நமக்கு. ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி இந்த 18க்கும் கதை. இப்ப நம்ம ஐயா கீழர் ஐயா தலையாட்டுறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்தா 2 நாளைக்கு இந்த 18 படத்தை பத்தியும் பேச முடியும். அதனால ஐயா அவர்களே அன்போடு உங்களுடைய ஒவ்வொரு இதுலயும் படத்தை வைத்து படம்பாட்டு கதை சொல். இதுல இன்னும் சொன்னீங்க, உடல் மொழின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது, உடல் மொழி வந்து உலக மொழி. அது எங்க வேணாலும் பயன்படுத்தலாம். அதுக்கு அழகா சொல்லுவாங்க, நீங்க வார்த்தையா அவங்க சொல்றத அதெல்லாம் எடுத்துக்கிறது வேற. பிட்வீன் லைன்ஸ் அவங்க உடல் மொழியா என்ன சொல்றாங்க, நீங்க திட்டுறப்ப அவங்க என்ன உடல் மொழியா சொல்றாங்கிறத பாரு. ரீட் பிட்வீன் லைன்ஸ். அதெல்லாம் அதான் சொல்றேன்னு பேசுனா இதுல பேசிட்டு ஐயாவுக்கு இடமிட்டு அன்பான நன்றியையும் கூறி அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி வீரசேகரன் ஐயா. நீங்க அந்த மாசம் ஃபுல்லா இருக்கிறது செஷன்ல யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு நோட் பண்ணுங்கன்னு பார்த்தா பிரசன்டேஷன்ல இருக்கிற அத்தனை படத்தையும் எண்ணி சொல்றீங்க. ரொம்ப அருமையான ஒரு அப்சர்வேஷன் பவர் உங்களுக்கு. சூப்பர். அடுத்து தாமோதரன் ஐயா நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம்.
910 9/1/10 1000 10 ஒன்றாக வருகின்ற ஒரு நாள் பயன் தரும். பயனுள்ள சொற்களை இன்று ஐயா அவர்கள் கூறியிருப்பது மிகவும் சிறப்பு. இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம் என்பது விவசாயி எப்படி இருப்பாரோ அப்படித்தான். வயல்வெளியில் உழுது பயிர் செய்யும் ஒரு விவசாயி அவர் ஒரு கடை வைத்திருந்தால் அதே நிலையில் தான் அவர் இருப்பார். ஏனென்றால் செய்வது விவசாயத்தில் உற்பத்தி செய்த பொருள்களை அங்கு விற்பது. அதுதான் அந்த விவசாயியுடைய தோரணை எப்படி இருக்கின்றதோ அதே போல அந்த ஒருவரோடு வியாபாரம் செய்கின்றார். ஒரு பையன் ஒரு அடையாளம், அவன் தேள் கையில் போட்டிருப்பது உடனே சொல்லி என்ற ஒரு கருத்தை அவன் வெளிப்படுத்துகின்றானோ என்று தெரியவில்லை. அவனுடைய அடையாளமாக அது இருக்கின்றது. பசி வந்திட பற்றும் சொல்றோ காஃபியோ வரவில்லை. அது நம்ம செய்யலாம். பையன் தலைவெட்டி கொள்வது என்பது இப்பொழுது நாகரிகம் மாறிவிட்டது. அப்பொழுதெல்லாம் தலை வெட்டுவது என்பது மிக அழகாக இருக்கும். பார்க்கும்பொழுது தூரந்து பார்க்கும்போதே பையன் அவனுடைய ஒழுங்கு நடவடிக்கை எப்படி இருக்கின்றது தெரியும். இப்பொழுது அப்படி இல்லை. சுற்றி வெட்டிக்கினே நடுப்பு வச்சிருப்பாங்க. யாரோ வந்து பிடிக்கிறது சண்டை போட்டா கூட அந்த தலைமுடியை பிடிச்சி தான் சண்டை போட்டுவானுங்க. அந்த போல ஒரு நிலை இப்பொழுது உருவாகிவிட்டது. சாப்பாட்டிற்கு ஒரு வடை ஃப்ரீ. இது புதியான ஒரு கலை. வியாபாரத்தில் யாரும் ஃப்ரீயாக தரமாட்டாங்க. ஆனால் நாள் நேரம் கடந்த பிறகு அந்த சாப்பாட்டுக்கு ஒரு வடை ஃப்ரீயை கூறுவது மிகவும் சிறப்பு. விடாமுயற்சி. ஒரு வள்ளுவருடைய வள்ளுவருடைய மொழி கடைபிடிப்பது என்பது மிகவும் சிரமம்தான். ஆனால் தன் உடலையே தன் வள்ளுவரை போல நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு அவர் தாடி வளர்த்து கொண்டிருப்பதும் ஒரு சிறப்பு. பயன் தரும் மரம். பயனுள்ள சொற்களை தற்புணரிக்கு வழியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நிறைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமரை சார். வேறு சார் சார் மாதிரி அத்தனை பாயிண்டையும் நோட் பண்ணி எல்லாம் சொல்லிட்டீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அப்பா அம்மாவுடைய ராசி அதோட சிம்பலை வந்து இப்ப டாக்டர் போயிருக்கு. ஒருவேளை அவங்க அப்பாவும் அம்மாவும் யாராவது வெற்றிக ராசியா இருக்கலாம். அந்த தேர் பக்கத்துல இன்னொரு படமும் இருக்கு. அது அவங்களோட இன்னொரு பேரண்டோட ராசியா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் விருச்சிக ராசியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து லோகநாத் சார் பேசலாம். நன்றி. அனைவருக்கும் இனிய நட்புமதி காலை வணக்கம். இன்றைய வகுப்பு ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஏன்னா போட்டு எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப இது வந்து ரொம்ப பாராட்டுறதா, நாமளும் அது மாதிரி இருக்கணும், அவரோட வாழ்க்கையில இருக்கணும். இப்போ நிகழ்ச்சியை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டாரு. டீச்சர் தான் இருந்தாலும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு எடுத்துட்டாரு. என்னுடைய நினைவுல உள்ளது நண்பர்கள் யாரை பத்தியும் கவலைப்படுறது. எப்ப கூப்பிட்டாலும் இங்க 1000 வேலை இருந்தாலும் விட்டுட்டு நண்பா எங்க இருக்க, நான் வந்திருக்கேன், இந்த இடத்துல நிக்கிறேன், வரையா அப்படின்னா உடனே ஓடிடுவேன். நட்பு பத்தி ரொம்ப நல்லா சொல்லிட்டாரு. அங்க வந்து முட்டாள்தன்மா தான் இருக்கு எல்லாரும் நட்புல. அதுக்கு ஒரு பாடம். அந்த நாள் ஞாபகம் வந்தது, அந்த நாள் ஞாபகம் வந்தது,
நண்பனே இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லை அது ஏன் நண்பனே நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது ரொம்ப அழகா இருந்தது. சொல்லியிருக்காரு மொழி மற்றும் தாடி வழக்கம். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாருமே தாடி